வணக்கம் நண்பர்களே, நான் சஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைகள், இந்த குழந்தைங்க எங்கே விளையாடுறாங்க, யார் கூட பழகுறாங்க, யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் போயிடுவாங்களா, அந்த மாதிரி குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் அது. சரி, நேரடியாக இந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். நவம்பர் 9, 2024 திருப்பூர் மாவட்டத்தில் காரணம்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு 2 பெண்கள் அலறி அடிச்சுட்டே வந்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 28 வயசு, அந்த பெண்ணுக்கு அனிதா நாயக். இன்னொரு பெண் அந்த அனிதா நாயக்கோட கூட வந்தவங்க, ஒரு 55 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இந்த 2 பேர் கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறாங்க. அனிதா சொல்றாங்க, என்னோட பையனை காணா, அவனுக்கு 6 வயசு, அவன் பேர் கணேஷ். எப்போதுமே ஸ்கூல் ஒரு 4:30 மணிக்கு முடியும். நான் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் 6 மணிக்கு வருவேன். அது வரைக்கும் இந்த அம்மா வீட்டில் தான் இருப்பான், விளாண்டுட்டு இருப்பான். அந்த அம்மா பேர் லட்சுமி. 4:30 மணிலேருந்து 6 மணி வரையும் இவங்க தான் பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வருஷமா இப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்படி நான் இன்னைக்கு பனியன் கம்பெனிலேருந்து வேலையை விட்டு போகும் பொழுது என் பையன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. 6 மணிலே காணா போன பையனை அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 4 மணி நேரம் தேடி இருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம தேடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஒரு 4-5 வருஷத்துல இந்த ஏஜ்ல சின்ன பசங்களை பாலியல் தவறான உறவுக்கு உட்படுத்தி ரொம்ப கொடூரமான முறையில் அவங்கள கொண்டிருக்கிற கேஸெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறதுனால இந்த பையனை உடனடியாக தேடணும் அப்படிங்கிற ரீதியில் அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த பையன் ரெகுலராக லட்சுமி வீட்டில் இருப்பான் இல்லையா, இந்த லட்சுமி வீட்டில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இந்த லட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷமா இந்த பையன் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் என் வீட்டில் இருந்து தான் விளையாடுவான். அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு 4:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு விளையாட ஆரம்பிக்கிறான். ஒரு 5 மணிக்கு லட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, பால் காய்ச்சிட்டு இந்த பையனை கூப்பிட்டு குடிக்க வச்சுருக்காங்க. பால் குடிச்சிட்டு வெளில போனவன் வீட்டுக்கு வெளியில் பசங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு எப்பவுமே ஒரு 6 மணி அந்த டைம்ல வீட்டுக்கு வந்துடுவான், அவங்க அம்மா வர டைமுக்குனால. நான் 6 மணிக்கு வரல அப்படிங்கிறனால இந்த லட்சுமி தேடி இருக்காங்க, பையனை காணோம். கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அம்மா அனிதாவும் வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக தேடி இருக்காங்க. வழக்கமாக அந்த பையன் கிளாஸ்மேட்டோட சேர்ந்து விளையாடுவான்ல, அவங்க வீடு, கடத்தரு, இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் போய் தேடி இருக்காங்க. எங்கேயுமே பையன் இல்லை அப்படின்னால தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இந்த தகவலை சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இரவுலேயே தேடல ஆரம்பிச்சிடறாங்க. நிறையா இவங்க தங்கியிருந்த ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு தேடுறாங்க. அப்படி அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த அனிதா எந்த ஒரு சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் எடுக்கிறாங்க. அவங்க ஒடிசாவை சார்ந்த ஒரு பெண். ஒடிசாவில் கஞ்சன் மாவட்டத்தில் சூரமணி அப்படிங்கிற ஒரு வில்லேஜை சார்ந்தவங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கணவன் கூட சண்டை அப்படிங்கிறனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரே பையனை அழைச்சிக்கிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு 5 வருஷமா இங்கே தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பையன் 1 வயசா இருக்கும்போதே இங்கே தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய பேக்ரவுண்டு. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். ஒடிசாவிலேருந்து இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவங்க பொருளாதார சூழல் அப்படிதான் இருந்திருக்கு. திருப்பூர் பனியன் கம்பெனியை நம்பி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் இங்கே வேலை பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய குட்டி சிங்கப்பூர் மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் இங்கே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தனக்கு இருந்த ஒரே ஆதரவு இந்த பையன் மட்டும்தான். இந்த பையன் காணா அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்க. இரவு முழுவதும் ஒரு பக்கம் அனிதா தேடுறாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் தேடுறாங்க. இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நண்பர்களுக்கு அப்படி தேடி அலைகிறாங்க. ஒரு இடத்த கூட கண்டுபிடிக்க முடியல, இந்த கணேஷ் எங்கே போனா அப்படின்னு. இன்னொரு பக்கம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணேஷ் சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாண்டாங்கல்ல, அந்த பசங்க கிட்ட போயிட்டு, எங்க கணேஷ் உங்க கூட தான் சேர்ந்து விளையாண்டா, நீங்களாம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பசங்களால சரியான தெளிவாக பதில் சொல்ல முடியல. எல்லாமே சின்ன வயசு பசங்க, ஒரு 1வது படிக்கிற பசங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன சொல்கிறான்னா, ஒரு அங்கிள் வந்தாங்க, அந்த அங்கிள் எங்களை மயில் முட்டை இருக்கு ஒரு இடத்துல, நான் காட்டுறேன், அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்கன்னு மட்டும் தகவலை சொல்கிறான். ஆனால் கூட்டிகிட்டு போன அந்த அங்கிள் யார் அப்படின்னா யாருக்குமே தெரியல. அவனால் அதுக்கு மேற்கொண்டு எந்த தகவலையும் சொல்ல முடியல. ஸோ இப்படி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நவம்பர் 10ஆம் தேதி ஒரு 7:30 மணிக்கு ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெரிய காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் ஒரு 10 அடி இருக்கக்கூடிய காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வேலைக்கு போனவங்க அது ஓரமா ஏதோ ஒன்று கிடக்கிறத பார்த்துட்டு அது அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு வேகமா அனிதாக்கு சொல்றாங்க.
உன் பையன் வந்து அங்கே விழுந்து கிடக்குறான் அப்படின்னோடனே மொத்த ஊரும் திரண்டு அங்கே போகுது. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தகவலை சொல்லி போலீஸ் அங்கே வர்றாங்க. ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பையன் வந்து விளையாட போனவங்க ஏதோ உயிரோட விழுந்து அடிபட்டு கிடக்குறான் அவங்களுக்குன்னு தேடி போனா அந்த பையன் வந்து உயிரோட இல்லை, இறந்து கிடக்குறான். உடலை எடுக்கிறாங்க, அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, சின்ன பசங்களாம் சேர்ந்து விளையாட தானே போனாங்க, அந்த மாதிரி காம்பவுண்ட்ல மேலே ஏறி கீழே விழுந்திருக்கலாமோ அப்படிங்கிற ரீதியில இதை அவங்க சந்தேகப்படும் பொழுதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, இது வந்து ஆக்சிடென்டல் டெத்து கிடையாது, இந்த பையனை கழுத்து நெரிச்சு யாரும் கொண்டிருக்காங்க, அது இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸபுல்லா அந்த காம்பவுண்ட்லேருந்து கீழே தள்ளி இருக்காங்க அப்படிக்கான எவிடன்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் போலீஸ் வந்து சந்தேகப்பட்டாங்க, ஒருவேளை இந்த மாதிரியான சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து சமீப காலத்தில் நிறைய பாலியல் உறவு வச்சுக்கிட்டு கொன்னதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த மாதிரியான எவிடன்ஸ் எதா இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லை. அவனை வந்து வேற எந்த தவறான உறவுக்கும் உட்படுத்தலை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கேஸ்ல வேற யாரோ பையனுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னா இதுல முன் விரோதம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த அனிதா ஒர்க் பண்றாங்கல்ல ஒரு பனியன் கம்பெனி, அந்த கம்பெனியில போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனிதாவுடைய வீடுகள்லையும் போய் விசாரிக்கிறாங்க. அனிதாவுடைய கணவர் ஏற்கனவே பிரிஞ்சிருக்காருல்ல, அவர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனா எங்க போனாலுமே கணேசை வந்து கொல்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே யார்கிட்டயுமே இல்லை அப்படின்ற மட்டும் தெரியும். ஸோ அவங்க கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் பொழுதுதான் இந்த லட்சுமி கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஒரு வயசானம்மா, அவங்க வந்து ஒரு சின்ன முக்கியமான தகவலை சொல்றாங்க. என்னன்னா, அதாவது இந்த அனிதா வந்து டிவோர்ஸ் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் இந்த 2 ஆண்கள் கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த 2 ஆண்களை யாரும் ஒருத்தர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதை வந்து அனிதாவுக்கு நீங்க சொல்லிக்க வேண்டாம், நீங்க விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சின்ன இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்புட் எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல க்ளூ இல்லையா, நேரடியா யாரு கூட அனிதா ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்தாங்க அப்படிங்கிறத அந்த தீவிரமான விசாரணை இறங்கும்போது முதல்ல கணவனை பிரிஞ்சு அவங்க திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கும்போது அவங்க வேலை பார்த்த அந்த கங்கோதிபாளையம் அந்த பனியன் கம்பெனில ஒருத்தன் வந்து பழக ஆரம்பிக்கிறான். அவன் வந்து இந்த பெண்ணுடைய அதே சொந்த ஊர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவன் தான். அவன் பேரு கண்ணூர் தாஸ். இந்த கண்ணூர் தாஸ் வந்து சொந்த மாநிலத்தை சேர்ந்து ரொம்ப தூரத்துல வந்து தங்கி இருக்கும்போது நம்ம ஊர் தானே அப்படின்னு சின்ன பாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து பழகினவங்க. ஒரு இடத்துல வந்து அந்த பெண் வந்து ரொம்ப இளம் பெண், கணவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் அட்டாச் ஆகிறான். இந்த உறவு என்னன்னா ஒரு இல்லீகல் கான்டாக்டா மாறுது. அதுக்கப்புறம் இந்த வீட்லயே வந்து தங்குறது, இந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த உறவை வந்து ரொம்ப லாங் டேர்ம் கள்ளத்தொடர்பாக அவன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் இந்த பனியன் கம்பெனியில் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றாரு. அந்த சுரேஷ் வந்து இந்த கண்ணூர் தாஸை விட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காரு. இந்த அனிதா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறார். இப்படி பழகினோடனே அனிதா என்ன பண்ணாங்கன்னா, மெல்லம்மா தாஸ் கூட விலகிட்டு சுரேஷ் கூட கனெக்ட் ஆகிறாங்க. இது வந்து தெரிஞ்சு போச்சு தாஸுக்கு. வேற ஒருத்த வந்து நம்ம இடத்த அவன் வந்து ஆக்கிரமிக்க ட்ரை பண்றான், இந்த பொண்ணு அதுக்கு இடம் கொடுக்குறா, நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு அவனை சேர்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா என்ன கண்டிச்சாலும் உன் கூட வச்சுக்கிறது கள்ளத்தொடர்பு தான், அவங்க கூட வச்சுக்கிறது கள்ளத்தொடர்பு தான், இதுல நீ என்ன உரிமை கொண்டாடுறது அப்படிங்கிற ரீதியில் அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் கூட சுரேஷ் கூட ரொம்ப நெருக்கமாகறாங்க. இப்போ ஒரு இடத்துல டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க இந்த கண்ணூர் தாஸை. இது தாஸுக்கு பயங்கரமான ஒரு அவமானம். ஒரு வருஷம் நம்ம மெயின்டைன் பண்றோம், நம்ம திடீர்னு கட் பண்ணி விட்டாங்க. இதற்கு இடையில இன்னொன்னும் பண்ணிட்டாங்க. இந்த தாஸை வந்து டென்ஷன் பண்ற மாதிரி சுரேஷும் அனிதாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாஸ் வந்து வேலையே செய்யறதே கிடையாது, வேலை நேரத்தை வந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாஸ் வந்து அந்த கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு 35,000 ரூபாய் சம்பளம். இப்படி இருக்கும் பொழுது இவர் தூங்குனதை அந்த நிர்வாகம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு 20,000 ரூபாய் வேலைக்கு கொடுத்துறாங்க. சூப்பர்வைசர்லேருந்து கீழே அவர் இறங்கி வேலை பார்க்குற அந்த ஃபீல்டு ஒர்க்காக கொடுத்துட்றாங்க. இது வந்து மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நம்மளை கலட்டி விட்டது இல்லாமல் வேலையில் வேற வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ண வச்சுட்டா. ஸோ இந்த 2 பேரும் நம்ம பழிய வாங்கலாம். ஒன்று, இந்த இழந்து போன வேலை சூப்பர்வைசர் வேலை நமக்கு கிடைக்கணும். 2வது, இந்த 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்ம வந்து பிரித்து இங்கேருந்து துரத்தி விடணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணான். அதுக்கு அவன் எடுத்த பிளானிங் தான் இந்த அனிதாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அனிதாவை வேற எதுவுமே கிடையாது. அனிதாவுக்கு சந்தோஷம் வந்து அந்த பையன் 6 வயசு பையன், அந்த பையனை டச் பண்ணாதான் அவன் வந்து வருத்தப்படுவான் அப்படின்னு முடிவு பண்ணுவேன். அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கான்.
அந்த பையன் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து எங்கே போவான், எங்கே விளாடுவான், யார் கூட விளாடுவான், இதெல்லாம் அவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு நவம்பர் 6ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கான், பையனை பார்க்கறதுக்காக அந்த ஏரியாவுக்கு போயிருக்கான். அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அந்த பையன் 4-5 பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பையனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, டே வரியா சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு தாஸ். அவன் வந்து இல்லை சாக்லேட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட விளாண்டுருக்கான். இவன் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான், அவன் வரவே இல்லை. ஸோ வந்து அன்னைக்கு வந்து திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நவம்பர் 7 அங்கே போய் வெயிட் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நவம்பர் 8 அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 மணிக்கு இவன் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு 5 பசங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. கணேஷ் கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், டே ஒரு இடத்துல மயில் முட்டை இருக்குடா, மயில் முட்டை வேணுமா அவனுக்கு, நம்மளாம் பொறிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், விளையாண்ட எல்லா பசங்கள்ட்ட டே மயில் முட்டை இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னோன்னே 4 பசங்க வந்து மயில் முட்டை எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கூடவே வந்திருக்காங்க. டென்ஷன் ஆகிட்டான் தாஸ். ஏன்னா இவனை ஏமாற்றி அழைச்சிட்டு போயிட்டு அவனை கொள்றது தான் அவனுக்கு பிளானு. ஆனால் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களையும் இந்த கணேஷையும் சேர்த்து அங்கே அழைச்சிட்டு போயிட்டு பாதி வழி போகும்போது மயில் முட்டை தூரத்தில் இருக்குடா, நீங்கள் போய் அங்கே எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கூட வந்து எல்லா பசங்களையும் அங்கே விரட்டி விட்டு இந்த கணேசை மட்டும் தனியாக கூப்பிட்டு, டே உனக்கு மட்டும் தான் நான் மயில் முட்டை தர போகிறேன், அவங்களாம் எதுக்கு நீ கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே வேறு வழியில் மாற்றிட்டு இந்த கணேசை மட்டும் கூப்பிட்டு போயிருக்கிறான். அங்கே தூரத்தில் ஒரு 10 அடி காம்பவுண்டு. இந்த முதல்ல நான் அவனை காம்பவுண்டில் ஏற்றி விட்றேன், நீ அந்த பக்கம் இறங்கினதுக்கு அப்புறம் மாமா நான் அங்கிட்ட வந்து உனக்கு மயில் முட்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கஷ்டப்பட்டு அவனை ஏற்றி விட்டுருக்கான். அவன் 10 அடி காம்பவுண்டில் ஏறி உட்காந்ததும் இப்போ ரொம்ப ஃபோர்ஸபுளாக உங்கள் அம்மாவை பழி வாங்கணுங்கிற அந்த நோக்கத்தில் பிடிச்சி மேலேருந்து வதக்குன்னு தள்ளியிருக்கான். தள்ளினோன்னே இவன் வந்து அந்த காம்பவுண்டில் ஏற ட்ரை பண்ணியிருக்கான். இவனால் ஏற முடியல. இந்த காம்பவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்தால் கீழே வந்து ஒரு பெரிய பைப் மாதிரி அதுக்குள்ளே உள்ளே போகிறது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் சுற்றி வந்து கீழே விழுந்து கிடந்த இந்த கணேசன் வந்து பாரபட்சமே பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொன்று அதை அங்கேயே போட்டு எந்த எவிடன்ஸும் தெரியாதபடி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ஓடி மறைஞ்சிட்டான். இதுதான் நடந்த விஷயம். இந்த விஷயத்த தாஸ் வந்து முழுசாக போலீஸில் வந்து சொல்லிடுறான், நான் தான் பண்ணேன், அவங்க வந்து அம்மாவை அவன் பழி வாங்கிறதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த தாஸை வந்து கைது பண்ணி கோர்ட்டில் பிடிச்சி இப்போ ஜெயிலில் இருக்கான். இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. போன வருஷம் அந்த குற்றம், இதுக்கு இன்னும் தீர்ப்பு வரல, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு சின்ன பையனை அவங்க அம்மா வச்சிருந்த கள்ளக்காதல்னால பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கேஸோட ஆரம்பத்தில் சொல்ல முடியுது. இவன் வந்து நம்ம என்ன தண்டனை வேணாலும் அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இளம் குழந்தைகளை இளம் பிஞ்சை கொள்றதுக்கு எப்படிதான் எல்லாம் மனசு வருதுன்னு தெரியல. ஸோ இந்த கேஸை பற்றி நம்ம கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க எங்கே விளாட்றாங்க, எங்கே போகிறாங்க, யாரு கூட்டாலும் போயிடுவாங்களா, அப்படிப்பட்ட குழந்தைங்களா இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, நம்மளே இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். மறக்காம அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அரசஜா. நன்றி, வணக்கம்.